நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிஎம்ஏ எக்ஸாமினேஷன் ஃபார்ம் வந்து சில பேர் வந்து ஃபில் பண்ணாமல் வந்து இருப்பீங்க. எதனால் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சில பேர் வந்து ஜூன் எக்ஸாம் எழுதியிருந்தீங்க இல்லையா, ரிசல்ட் ஆகஸ்ட் வந்துருந்துச்சு. அதில் வந்து நான் ரீவெரிஃபிகேஷன் ரிசல்ட்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் ப்ரோ, எனக்கு இன்னும் ரீவெரிஃபிகேஷன் ரிசல்ட் வராமல் இருக்குது, அதுக்காக நான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளை பண்ணாமல் இருக்கீங்க. தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, SAP ஸ்கில் ட்ரைனிங் வரல, அதனால் நான் அப்ளை பண்ணாமல் இருக்கேன். ஓகே, இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ மெனி கொஷின் ஸ்டூடெண்ட்ஸ்குள்ளே. ஸோ அதை பற்றி ஃபஸ்ட்டு வந்து இந்த வீடியோவில் நான் டீட்டெயிலாக நான் சொல்லிடுறேன். ஓகேங்களா? இப்போ ரீவெரிஃபிகேஷன் அதாவது இந்த ரீடோட்டலிங்னு ஒன்று சொல்லுவோம்ல, நிறைய பேர் அப்ளை பண்ணியிருப்பீங்க. அதாவது எப்படி சொல்கிறதுனா, இப்போ லாஸ்ட் டைம் ஆகஸ்ட்டு ரிசல்ட் வந்துச்சு, மார்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது என்னோடய மார்க் மாதிரி தெரியல, கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்ன பண்ணியிருப்பீங்க, ரீவெரிஃபிகேஷனுக்கு அப்ளை பண்ணியிருப்பீங்க. இப்போ ரீவெரிஃபிகேஷனுக்கு ரிசல்ட்டுன்னு சொல்லி ஒன்று வரும். அது எப்போ வருங்கிறத நான் சொல்கிறேன். இப்போ ரீவெரிஃபிகேஷன் அப்படிங்கிறத நீங்கள் அப்ளை பண்ணீங்கல்ல, ஓகே, அது எப்போ பண்ணியிருப்பீங்க, ஆகஸ்ட் எண்ட்லேருந்து போர்ட்டல் ஓப்பன் இருந்துச்சு. ஸ்டில் இன்னும் அந்த ரீவெரிஃபிகேஷன் இப்போ கூட நீங்கள் அப்ளை பண்ண முடியும். அந்த மாதிரி தான் ஆப்ஷன் இருக்குது. செப்டம்பர் 22 வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா டேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ரீவெரிஃபிகேஷன் போர்ட்டலு கிட்டத்தட்ட எப்போயுமே 1 மந்த் ஓப்பனில் இருக்கும். ஆகஸ்ட் 23 ரிசல்ட் வந்துச்சுங்களா உங்களுக்கு, இப்போது செப்டம்பர் 22 வரைக்கும் ரீவெரிஃபிகேஷனோட போர்ட்டல் ஓப்பனில் இருக்குது. ரீவெரிஃபிகேஷனோட போர்ட்டலே அப்போ வரைக்கும் ஓப்பனில் இருக்குது. அப்போ ரீவெரிஃபிகேஷனோட ரிசல்ட் இப்போ வரைக்கும் வரும். இப்போ நினச்சா கூட சம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்ளை பண்ணால் கூட பண்ணலாம். இதுக்கு ரீவெரிஃபிகேஷனுக்கு, எக்ஸாமுக்கு சொல்ல ரீவெரிஃபிகேஷனுக்கு. அப்போது ரீவெரிஃபிகேஷனோட ரிசல்ட் எப்போ வரும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அக்டோபர் 10க்குள்ளே வந்துருமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் நடந்ததை வச்சு நான் சொல்கிறேன். ஜென்ரலி வந்து 20லேருந்து 25 டேஸ் டைம் எடுக்கும். அதாவது இனிமேல் செப்டம்பர் 22ல் இருந்து உங்களுக்கு 20லேருந்து ஒரு 30 டேஸ் வரைக்குமாச்சும் நார்மலாக டைம் எடுக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது நமக்கு எப்போ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ரீவெரிஃபிகேஷன் ரிசல்ட் அப்படின்னா, ரிசல்ட் டேட் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது வந்து ஒரு அக்டோபர் 20 ஆர் 20க்கு மேலே, அந்த டைமில் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே, ஆனால் பிஃபோர் அக்டோபர் 10 அப்படிங்கிறது வருமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 100% வந்து டவுட்டு தான். இதுக்கு முன்னாடி அப்படி வந்தது கிடையாது, இனிமேலும் வரப்போகிறது கிடையாது நார்மலாக. ஓகே, தட்ஸ் ஆல், இவ்வளோ தான். ஓகேங்களா? அதனால் நீங்கள் யாரும் ரீவெரிஃபிகேஷன் ரிசல்ட் எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணாமல், ஓகே, நிறைய பேர் கான்ஃபிடண்ட்டாக இருப்பீங்க, ரீவெரிஃபிகேஷன் ரிசல்ட் வந்துடும், நம்ம பாஸ் பண்ணிடலாம் அப்படின்னு கான்ஃபிடண்ட்டாக இருப்பீங்க. நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் அப்ளை பண்ணும்போது சொல்லியிருந்தேன், கான்ஃபிடென்ட் வந்து பெரிய லெவலில் நமக்கு வேணான்னு சொல்லியிருந்தேன். பட் ஓகே, வச்சுக்கோங்க. ஆனால் இருந்தாலும் சேஃப்டிக்கு எக்ஸாம் அப்ளிகேஷன் போர்ட்டல் அப்ளை பண்ணுறதை பண்ணிவிடுங்க. சரிங்களா? ரீவெரிஃபிகேஷன் ரிசல்ட் அக்டோபர் 10க்குள்ளே வரல அப்படின்னா நீங்கள் அதுக்காக நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க. ஓகே, எக்ஸாம் அப்ளிகேஷன் பண்ணிடுங்க. ஓகேங்களா? நோ இஷ்யூ. நீங்கள் எக்ஸாம் அப்ளிகேஷன் மறுபடியும் அப்ளை பண்ணுங்கள். அப்போ எக்ஸாம் அப்ளிகேஷன் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு இன்கேஸ் ஒரு அக்டோபர் 25 ரீவெரிஃபிகேஷன் ரிசல்ட் வந்து மேபி நீங்கள் பாஸ் ஆகிட்டீங்க அப்படின்னா, அந்த ரீவெரிஃபிகேஷனுக்கு பேமெண்ட் பண்ண ஃபீஸு, இந்த எக்ஸாம் அப்ளிகேஷனுக்கு பே பண்ண ஃபீஸு, எல்லா ஃபீஸும் சேர்த்து வச்சு உங்களுக்கு ரீஃபண்ட் வந்துடும். சரிங்களா? ஸோ யூ டோன்ட் வரி. அதனால் ரீவெரிஃபிகேஷன் ரிசல்ட் வர வரைக்கும் நான் வெயிட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு யாரும் வெயிட் பண்ணிடாதீங்க. ஓகேங்களா? ஏன்னா அப்படி வெயிட் பண்ணுறதுனால என்ன யூஸ், எந்த ஒரு யூஸுமே நமக்கு கிடைக்காது. நம்ம பண்ணிட்டோம்னா கூட நமக்கு பாஸ் ஆகிட்டா கூட ரீஃபண்ட் வந்துடும். இஃப் இன்கேஸ் வந்து நமக்கு கிளியர் ஆகலாம்னு வச்சுக்கோங்களேன், எக்ஸாம் அப்ளிகேஷன் போச்சு, ரீவெரிஃபிகேஷன் போச்சு. ஸோ அதனால் சொல்கிறேன், தட்ஸ் ஆல், நல்லா வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு, எக்ஸாம் அப்ளிகேஷன் போர்ட்டல் அக்டோபர் 10 வரைக்கும் ஓப்பனில் இருக்குது. அதுக்கப்புறம் பண்ணலாமா? அக்டோபர் 10 தான் லாஸ்ட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இன்றைக்கி டேட் என்ன? இன்றைக்கி வந்து செப்டம்பர் 20. நல்லா பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 10 டேஸு, அங்கே ஒரு 10 டேஸு, 20 டேஸ் கரெக்டாக இருக்குது. அப்போது நம்ம என்றைக்கு பண்ணால் பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் சொல்கிற மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். மேக்ஸிமம் அக்டோபர் 8க்குள்ளே எல்லோரும் அப்ளை பண்ணி முடிச்சிருங்க. ஓகே, அவங்க வந்து அக்டோபர் 10 சொல்லியிருக்காங்க. பட் நம்மளோட டெட்லைன் வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நீங்கள் அக்டோபர் 8 வச்சுக்கோங்க. ஏன் அக்டோபர் 8ன்னு சொல்கிறேன்னா, கடைசி நேரத்தில் பண்ணுறனால சர்வர் ப்ராப்ளம், மணி டெபிட் ஆகாதது, இந்த மாதிரி நிறையா ப்ராப்ளம்ஸ் வந்து இருக்குது. அதனால தான் நான் சொல்கிறேன். ஓகே, அதனால் எக்ஸாம் அப்ளிகேஷன் வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து இன்டர்மீடியட் அப்ளை பண்ணதோட விட்டுறக்கூடாது. டிசம்பரில் 10 அன்றைக்கி எக்ஸாம் நடக்குது. டிசம்பர் 10 எக்ஸாம் நீங்கள் எழுத போகிறீங்க, சிங்கிள் குரூப்போ போத் குரூப்போ எழுதணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், எக்ஸாம் அப்ளிகேஷன் கூகுள்லேயே சிஎம்ஏ எக்ஸாம் அப்ளிகேஷன் அப்படின்னு சர்ச் பண்ணால் டேரெக்டாக ஃபார்ம்ஸ் வந்துடும். அப்படியே அப்ளை பண்ணலாம். உங்களோட ஃபோட்டோ அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். தென் உங்களோட டீட்டெயில்ஸ், தென் சிக்னேச்சர், அவ்வளோதான். பேமெண்ட் பண்ணி நீங்கள் டேட்டா முடிச்சிடலாம். ஓகே, இவ்வளோ தான் சிம்பிள். இது வந்து நார்மலாக வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ப்ராசஸ் அக்டோபர் 10 வந்து அவங்க கொடுத்துருக்குது. நான் சொல்லியிருக்க டேட்டில் நான் அக்டோபர் 8 வச்சுக்கோங்க. 8க்கு மேலே டைம் எடுக்காதீங்க. 8க்குள்ளே எல்லோரும் இது பண்ணி முடிச்சுங்க, அப்ளை பண்ணி முடிச்சுங்க. ஓகேங்களா? உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இதை நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. நிறைய பேர் போத் குரூப்ஸ் படிச்சுட்டு இருப்பாங்க, எக்ஸாம் அப்ளிகேஷன் போட்டலாம் தெரியாமலே நிறைய பேர் படிச்சுட்டு இருக்காங்க. அப்போ என்ன ஒரு ப்ராப்ளம் ஆகிடுது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா,
அவங்க அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு படித்து எந்த ஒரு யூஸுமே இல்லாமல் ஜீரோங்கிற மாதிரி சீரியஸாவா நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. லாஸ்ட் டைம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா போத் குரூப்ஸ் அவ்வளோ கஷ்டப்பட்டு படிச்சுட்டு சோஷியல் மீடியா எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டு படிச்சுட்டு இருக்காங்க. ஓகே, நல்லா படிக்கலாம்னு சொல்லி பார்த்தா எக்ஸாம் அப்ளிகேஷன் பற்றி தெரிலங்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து அந்த படித்தது ஒரு 1 இயர் அப்படியே வேஸ்ட்டு. இந்த மாதிரி வந்து யாருக்கும் வேஸ்ட் ஆகக்கூடாது. அதனால் வந்து நம்ம என்னென்னமோ விஷயங்கள் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு ரீல்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் ஃபார்வர்ட் பண்ணுறோம். தயவு செஞ்சு வந்து இந்த ஒரு வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்டு சோஷியல் மீடியாவில் ஆக்டிவாக இல்லாதவங்களும் இருப்பாங்களே, அட்லீஸ்ட் ஒரு வாட்ஸ்அப் வச்சு வச்சுப்பாங்க, ஏதோ ஒன்று இல்லை ஒரு கால் ஏதோ ஒரு இதில் நீங்கள் ஷேர் பண்ணி பண்ணிட்டியா அப்படிங்கிறத நீங்கள் கேட்டுக்கோங்க. இதுதான் நம்மளோட கடமை. சரிங்களா? ஒரு ரீல்ஸ் எல்லாம் நம்ம பண்ணுறோம், என்னென்னமோ விஷயம் பண்ணுறோம். ஒருத்தவங்களோட லைஃபுக்கு தேவையான ஒன்று வந்து இது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட லைஃபுக்கு தேவையானது நம்ம பண்ணணும். எல்லாரும் எல்லாத்துக்கும் தெரியுங்கிறது கிடையாது. நிறைய பேத்துக்கு வந்து இங்கே வந்து நான் ஒரு மென்டாராக இங்கே இடத்துல வீடியோ எடுத்து போடும்போது தான் எனக்கே தெரியுது இவ்வளோ பேர் வந்து இதை பற்றின ஒரு அவேர்னஸ் தெரியாமல் இருக்காங்க அப்படிங்கிறது. அதனால் அதை மட்டும் நீங்கள் வந்து கொஞ்சம் சொல்லிடுங்க. ஓகே, அதுக்கப்புறம் நான் இன்னொன்று சொல்லணும். நம்ம எம்கே அகாடமியில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆன்லைன் லைவ் கிளாஸஸ் ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் குரூப் 1 கிளாஸ் வந்து நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். கிளாஸஸ் வந்து மேபி கம்மிங் மண்டேலேருந்து இருக்கலாம். மார்னிங் 10:30லேருந்து 12:30 வரைக்கும் கிளாஸ் இருக்கும். இஃப் இன்கேஸ் வந்து நீங்கள் ஃபினான்ஷியல் அக்கௌண்ட் புக்ஸ் இப்போ வரைக்கும் ஓப்பனே பண்ணாமல் இருந்தீங்கன்னா தாராளமாக வந்து நம்ம கிளாஸ் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அட்மிஷன் வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா போயிட்டுருக்கு. நீங்கள் உங்களுக்கு யாருக்கு கிளாஸ்னாலும் சரி நீங்கள் தாராளமாக வந்து எனக்கு நீங்கள் டெலிகிராமில் தென் இன்ஸ்டாகிராமில் எதுனாலும் மெசேஜ் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா மணிகண்டன் சிஎம்ஏ தான் நம்மளோட இன்ஸ்டாகிராம் ஐடி. ஓகே, அதில் வந்து எனக்கு நீங்கள் பர்சனலாக நீங்கள் மெசேஜ் பண்ணி உங்களோட மொபைல் நம்பர் ஷேர் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கால் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்லிடுறேன். உங்களுக்கு கிளாஸ் ஓகேவாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். நோட் த பாயிண்ட். நீங்கள் இது வரைக்கும் படிக்கவே இல்லைனாலும் பரவாயில்ல, நோ இஷ்யூ. உங்களுக்கு நான் ப்ரெசென்ட்டில் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக எப்படி படிக்கணும், எப்படி ப்ரெசென்ட் பண்ணணும், எந்த மாதிரி ஃபோக்கஸ் பண்ணால் மார்க் கிடைக்கும் எல்லாமே நான் கிளியராக சொல்லிடுறேன். நீங்கள் ஜஸ்ட்டு 35 days அப்படியே கிளாஸை மட்டும் அட்டன் பண்ணுங்கள். வேறு எதுவுமே நீங்கள் பண்ண வேண்டாம். 0% நாலேஜில் வந்தால் கூட கண்டிப்பாக வந்து நீங்கள் எக்ஸாமிஷன் எடுக்கிற அளவுக்கு வரைக்கும் இருக்கும் முடியும். ஓகேவா? அதனால் அதை பற்றி நீங்கள் திங்கே பண்ண வேண்டாம். ஓகே, இப்போதைக்கு ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் கிளாஸ் ஆல்ரெடி நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். பட் அகைன் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் கேட்டனால வந்து கிளாஸஸ் வந்து போட்டிருக்கேன். இன்கேஸ் உங்களுக்கு யாருக்கும் தேவைப்பட்டால் தாராளமாக நீங்கள் வாங்க. ரெக்கார்டிங்ஸ் கிடையாது, லைவ் தான். அது இந்த டைம் மட்டும்தான். ஓகே, தட்ஸ் ஆல். இப்போ ஸ்கில் ட்ரைனிங் நிறைய பேருக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த ஸ்கில் ட்ரைனிங் வந்து மெயில் வரல அப்படிங்கிற ஒரு பெரிய இஷ்யூவாக இருக்குது. கேஸ் நான் ஒன்று சொல்லேன் மட்டும் இதை மட்டும் நல்லா வச்சுக்கோங்க. எக்ஸாம் அப்ளிகேஷன் போர்ட்டல் நீங்கள் ஃபில் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும். ஸ்கில் ட்ரைனிங் முடிச்சிருந்தா தான் எக்ஸாம் அப்ளிகேஷன் ஃபைல் பண்ண முடியும்ட்டு. அதெல்லாம் ஓல்டு. இப்போலாம் அதெல்லாம் பண்ண முடியாது. இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா ட்ரைனிங் நடக்கிறதே லேட்டாக தான் நடக்குது. அதனால் நீங்கள் அந்த இன்ஃபர்மேஷன்லாம் பார்க்காதீங்க. நீங்கள் எக்ஸாம் அப்ளிகேஷன் ஃபைல் பண்ணுறது பண்ணிடுங்க. நீங்கள் மெயில் வரலை அதனால் வந்து எக்ஸாம் எழுத முடியாமல் போயிடுமோ அப்படிலாம் நினைக்காதீங்க. மெயில் வந்து நான் யாருக்குமே வராமல் தான் இருக்குது. சரிங்களா? ஸோ அதனால் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ஸ்கில் ட்ரைனிங் அப்படிங்கிறது யாருக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து மெயில் சென்ட் பண்ணுவாங்கங்கிறத சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து போத் குரூப்ஸ் இப்போ எழுத போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு மெயில் வரும். இப்போ நீங்கள் போத் குரூப்ஸ் அப்பியர் ஆக போகிறீங்க அப்படின்னா கம்பல்சரி உங்களுக்கு மெயில் வரும். சரிங்களா? ஓகே, நீங்கள் வந்து குரூப் 1 மட்டும் சிங்கிள் குரூப் மட்டும் தான் எழுத போகிறீங்க. குரூப் 1 இல்லைனா குரூப் 2 ஏதோ ஒரு குரூப் மட்டும் தான் எழுத போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு மெயில் வராது. அப்போ யாருக்கு மெயில் வரும்னா ஆல்ரெடி நான் குரூப் 1 குரூப் 2 ஆல்ரெடி நான் சிங்கிள் குரூப் பாஸ் பண்ணிட்டேன் ப்ரோ, இன்னும் ஒரே ஒரு குரூப்பை நான் இப்போ டிசம்பரில் எழுத போகிறேன். ஓகே, நோட் தட் பாயிண்ட். ஒரே ஒரு குரூப் மட்டும் தான் எனக்கு பேலன்ஸ் இருக்குது. ஒரு குரூப் நான் பாஸ் பண்ணிட்டேன், அதாவது சிங்கிள் குரூப் 1 குரூப் 2 ஏதோ ஒன்று பாஸ் பண்ணிட்டீங்க. பேலன்ஸ் ஒரு குரூப் இப்போ டிசம்பர் எழுத போகிறேன்னு சொல்கிறவங்களுக்கு, தென் அதே மாதிரி போத் குரூப் இப்போ டிசம்பர் எழுத போகிறேன்னு சொல்கிறவங்களுக்கு மட்டும்தான் மெயில் இன்ஸ்டிடியூட் சென்ட் பண்ணுவாங்க. சரி, எப்போ சென்ட் பண்ணுவாங்க? இப்போது ஒருத்தருக்கு இப்போ ஒரு 10 பேருக்கு பண்ணிவிட்டு உங்களுக்கு பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ தான் அது ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பயப்படணும். இப்போ ஆக்சுவலி வந்து இந்த டிசம்பர் டேர்முக்கு இன்னும் வந்து மெயில் சென்ட் பண்ணலை. ஸோ யூ டோன்ட் வரி, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இன்னும் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அது ப்ராசஸில் இருக்குது. இன்னும் மெயில் வந்து அதை அப்டேட் பண்ணி இன்னும் சென்ட் பண்ண ஆரம்பிக்கலை. ஸோ அதனால் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். இஃப் இன்கேஸ் எக்ஸாம் எழுத போகிறோம், டிசம்பர் 10 எக்ஸாம் எழுத போகிறோம், அந்த டைமுக்குள்ளே எனக்கு மெயில் வரலாம், நான் என்ன பண்ணுறது ப்ரோ அப்படின்னு நீங்கள் நிறைய பேர் கேட்குறீங்க. நோ இஷ்யூ, ஒன்றுமே ப்ராப்ளம் இல்லை. உங்களுக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இது வந்து நீங்கள் அட்டன் பண்ணாமல் இல்லை, இன்ஸ்டியூட்டே அந்த டைமுக்குள்ளே கண்டக்ட் பண்ணாமல் இருக்காங்க. ஸோ அப்போ அது உங்கள் ப்ராப்ளம் கிடையாது, அது அவங்களோட ப்ராப்ளம். நீங்கள் அதை பற்றி பெருசாக கன்சிடர் பண்ணாமல் நீங்கள் உங்களோட எக்ஸாமினேஷனுக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணுறது மட்டும் வச்சுக்கோங்க. பிகாஸ் பாஸ்ட் அட்டம்ஸ்லாம் இப்போ இந்த லாஸ்ட் அட்டம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பாதி ட்ரைனிங் நடந்துச்சு, பாதி ட்ரைனிங் நடக்கவே இல்லை. எக்ஸாமெல்லாம் முடிச்சுட்டு பசங்க எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வீக் வந்து ட்ரைனிங் கண்டக்ட் பண்ணி அந்த ட்ரைனிங்கோட எக்ஸாம்லாம் எழுதுனாங்க. அதனால் யாரும் பேனிக் ஆகாமல் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த எக்ஸாம் அப்ளிகேஷன் போர்ட்டல் அப்படியே அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் உங்களோட எக்ஸாமினேஷனுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஸ்கில் ட்ரைனிங் இப்போ வருமா அப்படின்னு சொல்லிட்டு எதை பற்றி நீங்கள் கன்சிடர் பண்ணாமல் வெயிட் பண்ணாமல் நீங்கள் எக்ஸாமை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இது வந்து வரும், அக்டோபரில் வரலாம், நவம்பரில் வரலாம், வராமலே கூட போகலாம். வராமலே போச்சுன்னா எப்போ வரும்னா டிசம்பர் 2 வரலாம்.
அப்போ நம்ம எக்ஸாம் எழுதிட்டோமே, எக்ஸாம் எழுதிருப்பீங்கல்ல, டிசம்பர் 2ல் மெயில் வருதுல்ல, அப்போ அந்த டிசம்பர் 2ல் மெயில் சென்ட் பண்ணிட்டாங்கன்னா அப்போ உடனே நீங்கள் அட்டெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அவ்வளோதான். யாருக்கு ரிசல்ட் லாக் பண்ணுவாங்க அப்படின்னா, இன்ஸ்டியூட் மெயில் சென்ட் பண்ணி நீங்கள் அதை ஃபாலோ பண்ணாமல் இருப்பீங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு தான் ரிசல்ட் வந்து லாக் பண்ணுவாங்க. இப்போ இன்ஸ்டியூட்டே மெயில் சென்ட் பண்ணாத போது உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் கிடையாது. சரிங்களா? அக்டோபரில் வரலாம், இல்லை வராமல் கூட நவம்பரில் போகலாம், இல்லை அக்டோபர் நவம்பர் மொத்தமாக வராமல் டிசம்பர் எக்ஸாமெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் கூட வரலாம். எதுனாலும் நடக்கலாம். நீங்கள் எதை பற்றியும் திங்க் பண்ணாதீங்க. எது நடந்தாலும் அடுத்த அப்டேட் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு என்ன நடந்தாலும் அப்டேட் அடுத்து கொடுத்துட்டே தான் இருப்பேன். இதை மட்டும் நல்லா ஞாபகம். இந்த சிங்கிள் குரூப் எழுத ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எனக்கு எப்போ மெயில் வரும் அப்படின்லாம் நீங்கள் வெயிட் பண்ண வேண்டாம். இங்கே போத் குரூப் சிலவங்களுக்கே வந்து ஃபஸ்ட்டு ப்ராசஸ் வந்து பண்ணாமல் தான் இருக்குது. அதனால் வந்து யாரும் வெயிட் அப்படிங்கிறது நீங்கள் பண்ண வேண்டாம். இதுதான் வந்து இம்பார்ட்டண்ட் இன்ஃபர்மேஷன். ஓகேங்களா? தட்ஸ் ஆல். ரீவெரிஃபிகேஷன் ரிசல்ட்டை பற்றியும் சொல்லிட்டேன், என்னோட MK அகாடமி கிளாஸஸ் பற்றியும் சொல்லிட்டேன், இந்த ட்ரைனிங் பற்றியும் சொல்லிட்டேன். இப்போ எல்லோரும் எக்ஸாம் அப்ளிகேஷன் போட்டு வந்து அப்ளை பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு தயவு செஞ்சு இதை ஷேர் பண்ணுங்கள். நான் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ பெரிய அளவில் ரீச் ஆகும்னு நான் நினைக்கிறேன். ஓகேங்களா? ஏன்னா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிறாங்க. இப்போ நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு 1000 வியூஸ் அப்படிங்கிறது வந்து போகும். சப்ஸ்கிரைபர்ஸ் 15,000+ அப்படின்னு நம்ம போகும்போது அந்த வியூஸுங்கிறது வந்து கொஞ்சம் கம்மி தான். ஸோ நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து நீங்கள் ஷேர் நீங்கள் பண்ணுங்கள். ஓகேங்களா? யாரும் இந்த டைம் வந்து மிஸ் பண்ணக்கூடாது. ஒருத்தர் கூட வந்து பார்த்தீங்கன்னா அப்படியா போர்ட்டல் ஓப்பன் பண்ணிட்டாங்களா அப்படின்னு தெரியாமல் இருக்கக்கூடாது. ஓகே, தட்ஸ் ஆல். விஷ் யூ ஆல் தி வெரி பெஸ்ட். நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். பார்க்கலாம்.